திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளரிடம் தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் தனியார் நிறுவனம் தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி கோரிக்கை மனு அளித்தனர். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட தச்சநல்லூர் மண்டலத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பளத் தொகையை நிலுவையில் வைத்துள்ளதாகவும், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை பணியில் ஈடுபடுத்துவதால் தங்களின் வேலை பறிபோகும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மீன்பிடி தடை காலத்தால் சென்னை காசிமேட்டில் மீன் சந்தையில் மீன் வரத்து குறைந்துள்ளது. தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் 100 ஃபைபர் படகுகளில் மட்டுமே மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வருகின்றனர். இதையடுத்து நெத்திலி, சங்கரா ஆகிய மீன்கள் மட்டுமே கிடைத்தன. இதனால் காசிமேட்டுக்கு மீன் வாங்க சென்ற மீன் பிரியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சுருளி அருவியில் தண்ணீர் வரத்து முற்றிலும் நின்றுவிட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவி நீர்வரத்து இல்லாமல் வெறும் பாறையாக காணப்படுகிறது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட சுருளி அருவிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கால் கடுக்க காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்காக வரும் நிலையில் மருத்துவ பற்றாக்குறையால் முறையாக சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் வேதனை அடைந்துள்ளனர். எனவே உரிய நடவடிக்கை மேற்கொண்டு போதிய மருத்துவர்கள் நியமிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாசுவம்பாளையம் பகுதியில் மின் இணைப்பு கொடுக்க பணம் கட்டிய நிலையில் போதிய மின் மீட்டர் இல்லாததால் அதிகாரிகள் மின் இணைப்பை வழங்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்த மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின் இணைப்புக்காக ஆபீஸ்ல பல்லடம் மின் ஆபீஸ்ல நாங்க பணம் கட்டிக்கிறோங்க. டிசம்பர் 26ஆம் தேதி கட்டிக்கிறோங்க. 5 மாசமா எங்களுக்கு இன்னும் கொடுக்கலைங்க. எங்களோட ஒத்துழைப்பு இருந்துமே நீங்க தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஆபீஸ்ல கேட்டங்க. பொருள் இல்லாததுக்கு நாங்க என்னங்க பண்றது, மீட்டர் இல்ல அப்படிங்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலில் வெகு நேரமாக ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கி தவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி நகரில் தியாகதுருகம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசலில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று வெகு நேரமாக சிக்கி தவித்த சம்பவம் போலீசாரின் மெத்தனத்தை காட்டியுள்ளது. எனவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் சாலையை அகலப்படுத்த கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலையில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் ரகளை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சித்தேரியை சேர்ந்தவர் 100 ரூபாய் கொடுத்து 350 மில்லி லிட்டர் அளவுள்ள 2 மது பாட்டில்களை கேட்டுள்ளார். அதற்கு விற்பனையாளர் 560 ரூபாய் தாங்கள் தர வேண்டும் என கேட்டதால் ஆத்திரமடைந்த அவர் ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் கடையை மூட வேண்டும் என்று மிரட்டல் விடுத்ததால் ஊழியர்கள் கடையை மூடியுள்ளனர். இதுகுறித்து கடையின் கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் மெத்தனமாக செயல்படும் விடிய அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார். பெண்ணாகரம் அருகே மூங்கில்மடுவு பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு செல்லும் வழியை ஆக்கிரமித்த நபர் மீது புகார் அளித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என தர்ணாவில் ஈடுபட்ட மணிகண்டன் குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் மக்களை வாட்டி வதைக்கும் நிலையில் நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. தருமபுரியில் தொடர்ந்து 104 டிகிரி வெப்பம் அதிகரித்துள்ளதன் காரணமாக கோடை வெயில் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள அதிக அளவில் நுங்கு வாங்கி சாப்பிடுகின்றனர். இதனால் நேதாஜி பைபாஸ் சாலையோர நுங்கு கடைகளில் வியாபாரம் அதிகரித்துள்ளது. ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட வடமாநில பெண் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவலன் வீதியில் குடும்பத்துடன் வசித்து வந்த சபிதா மாலிக் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடலை மீட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் சபிதா மாலிக் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் அருகே பல லட்சம் ரூபாய் பண மோசடி செய்தவர்கள் மீது 40க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர்.
ஆழ்பேட்டை பகுதியில் சுமதி என்பவரும் அவரது குடும்பத்தினரும் ஏலச்சீட்டு நடத்தி அந்த தொகையை தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாகவும், கடந்த ஜனவரி மாதம் முதல் சுமதி மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாகி விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட பெண்கள் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகம் முழுவதும் கோடை வெயில் மக்களை வாட்டி வரும் சூழலில் சிவகங்கை நகர பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து மிதமான மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 61வது ஆண்டு மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதை முன்னிட்டு கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் பல்வேறு வண்ணங்களில் பூக்கள் பூத்து குலுங்க துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பூங்காவை பார்வையிட வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பூக்களை செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த ஆசனூரில் லேசான மழையுடன் பலத்த காற்று வீசியதால் சாலையில் மூங்கில் மரங்கள் சாய்ந்தன. இதனால் தமிழகம் கர்நாடகா இடையேயான சாலை போக்குவரத்து 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் சாலையில் விழுந்த மரங்களை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர்.